டாக்டர், எனக்கு ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்குது டாக்டர், என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இருப்பா. நர்ஸ், அந்த தெர்மாமீட்டர் எடுங்க. என்ன ரீடிங்கே ஒரு மாதிரியாக இருக்குது. டாக்டர், என்ன ரீடிங் எடுக்க தெரியலையா? அது இல்லைப்பா. இருங்க டாக்டர், இதற்கு தான் வந்து விட்டது டிஜிட்டல் தெர்மாமீட்டர், இதை யூஸ் பண்ணுங்க டாக்டர். தம்பி, நீ என்னப்பா படிச்சிருக்க? இன்ஜினியரிங். இந்த டிஜிட்டல் தெர்மாமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் சொல்லுப்பா. டாக்டர், என்ன நீங்களே இப்படி கேட்கலாமா? அட சொல்லுப்பா. வாங்க டாக்டர், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வந்துட்டேன். நம்மள நிறைய பேருக்கு ஃபீவர் வந்துட்டாலே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் ஏதாவது ஆயிடுச்சான்னு செக் பண்ணுவோம். அப்பவும் சரி இப்போயும் சரி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு தெர்மாமீட்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டிஜிட்டல் ஏரால பல எலக்ட்ரானிக் கேஜெட் மாற ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி நம்ம தெர்மாமீட்டர் அண்ணனும் மாற ஆரம்பிச்சிட்டாரு. ஆதி காலத்தில் மெர்க்குரி எந்த லெவலுக்கு ரைஸ் ஆகுது அதை வச்சு நம்ம ரீடிங் எடுத்துக்கிட்டு இருந்தோம். பட் இந்த காலத்தில் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியை வச்சு நம்ம ரீடிங் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த தெர்மாமீட்டருக்குள்ளே அப்படி என்ன இருக்குது, என்ன பிரின்சிபல் வேலை பார்க்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக தெர்மாமீட்டர்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம டெக்னாலஜி அடிப்படையில் கிளாஸிஃபை பண்ணோன்னா லிக்விட் ஃபில்டு தெர்மாமீட்டர், மெர்க்குரி தெர்மாமீட்டர், ஃபேஸ் சேஞ்ச் ஆர் டாட் மேட்ரிக்ஸ் தெர்மாமீட்டர், லிக்விட் கிறிஸ்டல் தெர்மாமீட்டர், எலக்ட்ரானிக் தெர்மாமீட்டர், தென் இந்த டிஜிட்டல் தெர்மாமீட்டர்ஸ். ஸோ இந்த டிஜிட்டல் தெர்மாமீட்டர்ஸ்லேயே 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் டிடெக்டர், அதாவது RTDS அப்படின்னு சொல்லுவாங்க. தென் தெர்மோகப்பிள்ஸ், அப்புறம் தெர்மிஸ்டர், தென் பேசல் தெர்மாமீட்டர்னு சொல்லுவாங்க. ஆல்சோ நம்ம IR தெர்மாமீட்டர் இதுக்குள்ள வந்துடும். ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம எல்லா ஹாஸ்பிட்டலுமே இந்த டிஜிட்டல் தெர்மாமீட்டரை பார்க்க முடியும். ஏன்னா டெக்னாலஜி அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. இந்த தெர்மாமீட்டருக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். பின்னாடி இதுக்கு பேட்டரி போடுற கவர் ஒன்று இருக்கும். இந்த பேட்டரி போட்ட ஃபர்ஸ்ட் கலட்டினீங்கன்னா உள்ள ஒரு சர்க்கியூட் போர்ட் பார்க்கலாம். அதாவது பேட்டரி போடுற கம்பார்ட்மெண்ட் அதே தான். இது அப்படியே லைட்டாக மெதுவாக உருவுனீங்கன்னா உள்ளக்க இந்த தெர்மாமீட்டரோட சர்க்கியூட் அப்படியே இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். தெர்மோஸ்டாட் ஆர் தெர்மிஸ்டர், பர்சர், ஸ்பெசிஃபிக் IC, டிஜிட்டல் டிஸ்பிளே, தென் PCB போர்டு, அப்புறம் சில பல டிரான்சிஸ்டர்ஸ், லாஸ்ட்டாக இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டரி இருக்கும். இதில் அப்படியே பின்னாடி கொஞ்சம் லைட்டாக திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு பஸர் இருக்கும். இந்த பஸர் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஹை ஆர் லோ டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா இண்டிகேஷன் கொடுக்கறதுக்கு இந்த பஸர் கொடுத்துருக்காங்க. தென் இந்த டிஸ்பிளேக்கு கீழே, அதாவது உள்ள DS1621 இது ஒரு 8-pin IC. இல்லை அப்படின்னா CA3162 ஆர் CA3161 இதுக்குள்ள இவங்க தான் இருப்பாங்க. இவங்க தான் இந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உள்ள வர சிக்னல்ஸ் அனலாக டிஜிட்டலாக மாற்றுறதும் இவங்க வேலை தான். எவ்வளோ ஹீட் டிடெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு இந்த ஐசிக்கு தெரிஞ்ச உடனே டேரெக்டாக நம்ம டிஸ்பிளே போர்டுக்கு அவுட்புட்டாக மாறி போயிடும். இதில் 93 ஃபாரன்ஹீட்ல இருந்து 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் மெஷர் பண்ணலாம். 93 டிகிரி ஃபாரன்ஹீட் கீழே போயிடுச்சுன்னா லோ இண்டிகேஷன் காமிக்கும். இதே இதுன்னு 109 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஹைன்னு காமிக்கும். லாஸ்ட்டாக இது எல்லாமே ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ஆன் பட்டன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுதா டாக்டர்? நல்லாவே புரிஞ்சிச்சுப்பா தம்பி. சரிப்பா, நீ என்ன படிச்சிருக்க? டாக்டர் சார், நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். பார்த்து போயிட்டு வாப்பா. பாய் டாக்டர். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறோம். ஸோ இதை நீங்கள் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ. சைனிங் ஆஃப் பாலா சரவணன்.